பட்டப்பகல்ல இவ்வளவு தைரியமா எவன் பண்ணிருப்பான்? டீலுக்கு வரியா? மூட்டை மூட்டையா இறக்குறேன். ஒரு பொம்பளை கூட டீல் வைக்க சொல்றியா? பொம்பளையா இவ்வளவும் பண்றது? இந்த வானத்துக்கு கீழே நம்ம வரலாறு எழுதுவோம். In just 5 years, Griselda Soto has moved from boutique trades to controlling major shipping lanes. உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ உண்மையை மட்டும் சொல்லு. The Godmother, the Black Widow, the Lady of the Mafia. The story of the cocaine godmother, Griselda Blanco. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். யார் இந்த கிரிசல்டா பிளாங்கோ அப்படின்னு தேடி பார்த்தா அவ்வளோ கொடூரமான ஒருத்தங்களா வந்து இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான கொலைகள் வந்து பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான கிலோஸ்ல வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்க வந்து குறிப்பிட்ட டெக்னிக்ஸை வந்து பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க. அந்த நாட்டு ஜனாதிபதியோட பையனை கடத்துறதுக்காகவே ஒரு தனி பிளான்லாம் போட்டிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட கதைகள் அந்த கிரிசல்டா பிளாங்கோவை வந்து படிக்கும்போது நமக்கு கிடச்சிது. அவங்க யார், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த இன்டர்நேஷ்னல் கிரைம் ஸ்டோரிஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்டகனோ அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியாவில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து பிறந்து வளர்றாங்க. சின்ன வயசுல அப்பா விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து அம்மாவோட சேர்ந்துட்டு மெட்லின் அப்படின்ற ஒரு கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்து அவங்க குடிபெயர்ந்து வராங்க. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஏரியாவாக வந்து அன்னையிலேருந்தே இருந்துட்டு இருக்கு. அதாவது திருட்டு பழக்கத்திலேருந்து பாலியல் தொழிலிருந்து எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி வன்முறை சூழ்ந்த ஒரு சூழல்லையே பசியும் வறுமையுமாவே இவங்க வந்து வளர்ந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. அப்போதான் அவங்க ஊர்ல இருந்து ஒரு பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் பிரம்மாண்டமான வீடுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க ஏரியாவுக்கு. கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனோட வீட்டு ஃபோன் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உன்னோட பையனை வந்து நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம், இவ்வளோ ரூபாய் எனக்கு தரல அப்படின்னா பையனை வந்து கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமா யாரோ விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இதை பெரிய இஷ்யூவாகவே கண்டுக்கல. ஸோ இவங்க சீரியஸாக இதை பார்க்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிரிசல்டா பிளாங்கோ அந்த பையனோட நெத்தி பொட்டிலேயே சுட்டு கொல்றாங்க. சுட்டு கொல்லும்போது அவங்களுக்கு வயசு 11, கடத்திட்டு வந்த பையனோட வயசு 10 தான். ஸோ 11 வயசுலேயே இவங்களுக்கு வந்து ஒரு கிரைம் ரெக்கார்ட் அப்படின்றது வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இவங்க வளர்ந்து அந்த டீனேஜ் பருவம் அந்த முடிகிற அந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் டான் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் வயசு வித்தியாசம்னு பார்த்தா ஏகப்பட்ட வயசு வித்தியாசம். அவர் யார் அப்படின்னா போலி ஆவணங்களை தயார் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து இல்லீகலாக வேற வேற நாடுகளுக்கு வந்து அனுப்புறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருக்காரு. ரொம்ப குட்டியான அளவுல இதை விற்கிற அளவுலையும் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி 3 பசங்க இருக்காங்க. பசங்க இருக்கக்கூடிய நேரத்தில் தான் போலி ஆவணங்கள்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அந்த கிரைம் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி சின்ன சின்ன நுவான்சஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கிரிசல்டா வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து குடிபெயர்ந்து வராங்க. குடிபெயர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட ஒரு கிலோ அவங்க கிட்ட இருக்கு. அந்த 1 கிலோ சின்ன சின்னதாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த வந்து ரொம்ப பியூரானது. அன்னைக்கு அங்கே கிடைச்சதை விட ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் இவங்க வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் 1960s ரொம்ப சின்ன கலாச்சாரம் தான் அமெரிக்கா முழுக்குமே இருந்துட்டு இருந்துச்சு, குறிப்பாக இந்த நியூயார்க் மாதிரியான முக்கியமான நகரங்களில். ஆனால் கிரிசல்டா பிளாங்கோ அங்கே போனதுக்கு அப்புறமா 1970களில் ஒரு பொம்பளையாக இருந்து அங்கே பிஸ்னஸை வந்து பலர் மத்தியிலையும் எடுத்துகிட்டு போகிறது, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்ட்டல்ஸ்லாம் இருக்குல்ல அவங்க கூட வந்து போட்டி போடுறது, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா தான் இருந்துகிட்ருக்கு. பயங்கரமாக அடி உதைகள் வாங்கி இவங்க கொண்டு போன அந்த 1 கிலோ விற்கிறதுக்கெலாம் ரொம்ப திணறி அந்த 1 கிலோ இவங்களை அடிச்சு துரத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னோட அப்படின்றது வந்து இங்கே கிடைக்கிறதுலே மிகப்பெரிய பவரான ஒரு, அது வந்து யாருக்குமே கிடைக்காது. இதை வந்து எல்லாருமே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு அடிமை ஆகிடுவாங்க. ஸோ எல்லாரும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஹால், ஒரு கப்பல் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக அவங்களுக்கு வந்து அங்கே சூப்பர் ஸ்டார்ஸு, மாடல்ஸு, பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வராங்க. எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பியூராக இருக்கிறது புரிஞ்சு போய் இவங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமாக இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு வேலை வந்து வருது. ஸோ அந்த
அமெரிக்காவுக்குள்ளே எடுத்துகிட்டு வருது அப்படின்றது மிகப்பெரிய டாஸ்க்கு. அதுக்கு இவங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன வேலை இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமான ஒரு பிரில்லியன்ஸ். இவங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டான ஆள், எவ்வளோ தூரம் ஏமாற்றுவாங்க அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா வந்து கொலம்பியாவில் இருந்தோ பெருவில் இருந்தோ இப்படி அவங்க எங்கெல்லாம் பியூராக கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு முதல்ல வந்து இந்த அழகிகள் இருப்பாங்கல்ல, இந்த விடுதிகள் அழகிகள், அவங்கள வந்து ரொம்ப அழகாக இருக்கிறவங்க சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரொம்ப மேக்கப்லாம் அவங்கள பண்ணி அவங்களோட உள்ளாடைகள் வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சின்ன சின்னதாக அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளாடைகள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்களே வந்து உட்காந்து தனியாக டெய்லர்லாம் போட்டு தச்சு எடுப்பாங்க. தச்சு அதுக்குள்ளே ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ளாடைகளை வச்சு அதுக்குள்ளே பாக்கெட் வச்சு அந்த பாக்கெட்டுக்குள்ளே இந்த பாக்ஸாக வச்சு ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 1 கிலோ கொண்டு போகிற மாதிரி ஒரு பெரிய இதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான போலி பாஸ்போர்ட்டு, போலி பேர்கள் எல்லாத்தையும் இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கொண்டு வந்து இங்கே அமெரிக்காவில் இறங்கி கிட்டத்தட்ட அடுத்த 1 மணி நேரத்துலேயே மொத்தமாக வந்து அமெரிக்கா ஃபுல்லாக அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிளானை வந்து செட் பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த டீனேஜ் முடிஞ்ச அந்த 20s இருக்கும்போது ஒரு 14 வயசு பையனை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த 14 வயசு பையன்கிட்ட பயங்கர ஸ்பாட்டாக இருக்கான், எங்களோட வந்து வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து அதை இல்லை அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடுறான். பின்னால் கிரிசல்டா பிளாங்கோவோட இந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்களோட வழியவே பின்பற்றி வரான். பின்பற்றி வரக்கூடிய அந்த பையன்தான் பாப்லோ எஸ்கோபர். இதனாலேயே இவங்க 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி வந்து இருக்குது. 2 பேரும் நேரில் மீட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கும். ஆனால் சில நியூஸ்லாம் படிக்கும்போது 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று நீ உயிரோடு இருக்கணும், இல்லைனா நான் உயிரோடு இருக்கணும், 2 பேரில் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேங் வார்ஸ்லாம் நடந்ததாகவும் அதில் வந்து 2 பேருமே சில காயங்களோட தப்பிச்சதாகவும் ஆனால் அவங்களோட கேங்கில் இருந்து நிறைய பேர் செத்து போயிட்டதாகவும் பல விஷயங்களை வந்து ஒரு கதைகளாக வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இவங்க வந்து ஒரு மார்வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேற வேற பேர்களில் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேற வேற இடங்கள்ல போய் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கிரிசல்டா பிளாங்காவை பற்றி ஒரு ஃபோட்டோ கிடைக்குது அப்படின்னா அடுத்த ஃபோட்டோவில் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் ஒரு பேர் வருது அப்படின்னா அடுத்த தடவை அந்த பேர் இருக்காது. அப்படின்றதுனால போலீஸ்லாம் பயங்கர ஒரு குழப்பமான மனநிலையில தான் யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றதே தெரியாம தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட இவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா வார்னிங்லாம் கிடையாது, ஃபியூனரல் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னே ஒரு டெக்னிக் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக் வந்து நிறைய படங்கள்ல இப்போல்லாம் நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா இவங்களோட ஆட்கள் இவங்களை யாருமே எந்த கேங்லேயுமே சேர்த்துக்கல, முதல்ல அடிச்சுலாம் துரத்தாங்கன்னு சொன்னல. ஸோ இவங்க வந்து இந்த கொலம்பியாவில் இருந்து அகதியாக வந்தவங்க இவங்கள வச்சு ஒரு பெரிய கேங்கை வந்து செட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான இடம், சாப்பாடு, வசதி எல்லாமே பண்ணி கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள சில பேர் வந்து இந்த கன்மேன்ஸாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இப்போ பட்ட பகல்லையே இவங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் வந்துருச்சு அப்படின்னா அவன் எங்கேயாவது இருக்கிற இடத்துல வந்து ஸ்பாட் பண்ணிடுவாங்க. 2 பேர் பைக்கில் ஸ்பீடாக வருவானுங்க, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி வந்து பல கொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கொலையை விசாரித்து அடுத்து போகிறதுக்குள்ளே அடுத்த கொலை நடக்கும். இந்த மாதிரியே பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொருத்தராக டீலர் யார், இந்த லோக்கல் லெவலில் இருந்து போலீஸ் போய் ட்ராப் பண்ணி இதுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை இருக்காங்க அப்படின்றத வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க யாரு, அவங்களை எப்படி ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கிரிசல்டாக்கு வந்து இப்படி போலீஸ் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து குடிபெயர்ந்து போகிறாங்க. குடிபெயர்ந்து அமெரிக்காலேயே வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு பேரில் குடிபெயர்ந்து போயிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் இந்த பிஸ்னஸ்லாம் அப்படி போகுது. என்ன எதுவுமே ஆக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கும் போது தான் டெட்லேண்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவையே உலுக்கின ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. பட்டப்பகலில் மியாமியில் வந்து ஒரு பெரிய மால் இருக்குது. அந்த மாலில் வந்து எல்லாருமே நார்மலாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் கன்னோட வந்து பயங்கரமாக கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளுறானுங்க. மொத்த மாலுமே தவிடுபடியாவது 2 பேர் செத்துடுறாங்க. பலருக்கு வந்து காயம் வந்து ஏற்படுது. அந்த செத்தது யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிலாம் சொல்லி போலீஸ் விசாரிக்கும் போது தான் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வேன் நின்றுருக்கு. அந்த வேனுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய உசி கன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கன்ஸு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு போலீஸே வந்து இந்த 6
6 ஷாட் கன்னுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கன்று தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேயே இருந்துச்சு. இந்த உசி கன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ வந்தவங்க வந்து இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி தேடி தேடி போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி கிரிசல்டா பிளாங்கோ அப்படின்றவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு வந்து சந்தேகம் அந்த இடத்துல தான் வருது. இதுக்கப்புறமா தான் ஜனாதிபதி அந்த நாட்டு அரசியல்வாதிகள்லாம் கிழிக்கிறாங்க மக்கள். நிறைய நியூஸ்லாம் வருது, இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்கு இவங்க எதுவுமே பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாமே சிவியராக வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் கிரிசல்டா பிளாங்கோ இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு ஃபோட்டோவே அவங்களுக்கு கிடைக்கிது. அது வரைக்கும் வெறும் பேர், அந்த பேருமே உண்மையான பேரா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்குள்ளே தான் போலீஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்களோட போலீஸ் வந்து அந்த டீலர்ஸோட ஃபோன்ஸ் எல்லாம் ஒட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒட்டு கேட்க ஆரம்பித்த அந்த டைமில் வந்து அவங்க பேசுகிறது எதுவுமே புரியாதான், ஃபுல்லாக கோட் வேர்ட்ஸ் தான். ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்திருக்கு அப்படின்னா நிறைய வந்து இறக்குமதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சாவு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா வந்து கிளம்பிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸை வச்சு பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்கள அந்த ஒட்டு கேட்கறதுக்கு கூட அந்த கோட் வேர்ட்ஸை வச்சு அவங்களால எதுவுமே ட்ராப் பண்ண முடியல. கடைசியில் அமெரிக்காவில் ஜெயிலில் இருந்த ஒரு கொலம்பியனை பிடிச்சி அவங்க கிரிசல்டா பிளாங்கோட பையனோட ஃப்ரெண்டாக வச்சு அவன் போயிட்டு பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி கொடுத்து இப்போ இங்கே இருப்பாங்க, இப்போ இங்கே இருப்பாங்க, அவன் வந்து எனக்கு பணத்தை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணணும், ஒயிட் மணியாக மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக பேச போய் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட அந்த போலீஸ்காரங்க வந்து கிரிசல்டா பிளாங்கோவை நெருங்கி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறப்ப அந்த போலீஸ்காரர் முக்கியமான இது பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து கிரிசல்டா பிளாங்கோ வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணி ஃபைனலாக உன்னை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலில் இருக்கும்போது அவங்களோட காட்டில் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு காட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிளாக் விடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சுல, அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா இவங்களோட முதல் கணவனை வந்து டவுட் வந்ததுனால இவங்க தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. ரெண்டாவது கணவன் மேலேயும் டவுட் வந்திருக்கு, இவங்க போட்டு தள்ளியிருப்பாங்க. மூணாவது கணவனையும் இவங்க தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கணவன் மேலே டவுட் வந்தால் கூட அவனை போட்டு தள்ளக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து ஒரு கன்னிங் லேடி அந்த மாதிரி தான் வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனாலே இவங்களுக்கு பிளாக் விடோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. இவங்களுக்கு 3 பசங்க, 4வதாக இன்னொரு பையன் இருப்பான். அவனுக்கு வந்து காட்ஃபாதரில் வரக்கூடிய அந்த பையனோட பேரை தான் அந்த காட்ஃபாதர் படம் வந்து கிரிசல்டா பிளாங்கோவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த காட்ஃபாதர் படத்தில் வரக்கூடிய அந்த பேரை அவனோட பையனுக்கு வந்து அந்த பேரை வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிரிசல்டா பிளாங்கோவை பிடிச்சி ஜெயிலில் போடும்போது அந்த கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்றது வந்து விதிக்கப்படுது. ஆனால் மரண தண்டனையை வந்து எனக்கு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து இவங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோனில் வந்து செக்ஸ் சாட் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் வெளியே விட்டுருவேன், எனக்கு தண்டனையை குறைக்கலனா அந்த மாதிரி பல மிரட்டல்கள்லாம் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி பெரிய அவங்க தண்டனையை குறைக்கிறதுக்கு யாரெல்லாம் பொறுப்பில் இருப்பாங்களோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி மிரட்டல் விடுறாங்க. அதனால் உங்களுக்கு தண்டனை காலம் அப்படின்றது மரண தண்டனையிலிருந்து பல வருடங்கள் ஆயுள் தண்டனையை வந்து குறைக்கப்படுது. ஆயுள் தண்டனையாக உள்ளே இருக்கும்போதே அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கே அமெரிக்காவோட துணை பிரசிடெண்ட்டாக இருந்த ஜான் எஃப் கென்னடி அவரோட பையன் ஜூனியர் ஜான் எஃப் கென்னடியை வந்து கடத்துறதுக்காக அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்போ உள்ளே போகும்போது ஒருத்தனை வந்து இருந்திருக்கான். அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீ அவனை கடத்தினதுக்கு அப்புறமா அவங்கள விடுதலை பண்ணால் நான் அவங்கள விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் வந்து என்னது அவங்கள கடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு உதறி நேராக எஃபிஐட்ட போயிட்டு தலைவன் சரண்டர் ஆகிட்டான். அதுக்கப்புறமா அந்த பிளான் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ அதுக்கப்புறமா இவங்க தண்டனை காலம்லாம் முடிச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப வந்து கொலம்பியாக்கே இவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. கொலம்பியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க அந்த லைஃப் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து இவங்களோட 3 பசங்களுமே வந்து பயங்கரமாக ஒருத்தராக வந்து கொல்லப்படுறாங்க. இவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் கார்ட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்க. அந்த கார்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமாகவே இவங்க போனதுக்கப்புறமா அழிய தொடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இவங்க கொலம்பியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 2012 அந்த டைம் வரைக்கும் நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2012 அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு கடைக்கு சாமான் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வெளியே வரக்கூடிய அந்த டைமில் இவங்க ஒரு கில்லிங் பேட்டர்னை வந்து செட் பண்ணாங்கல்ல, யாருன்னே தெரியாத 2 பேர் ஸ்பீடாக பைக்கில் வருவானுங்க. யார் டார்கெட்டோ அவங்கள துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதே பேட்டர்னில் 2012 கொலம்பியாவில் மெட்லின் அங்கே வந்து இவங்க கடையிலேருந்து வெளியே வரும்போது 2 பேர் பைக்கில் வந்து இவங்களை சுட்டுட்டு போயிட்டான். அதோட அவங்க வந்து இறந்து போகிறாங்க.
இதுதான் கிரிசல்டா பிளாங்கோ அப்படின்றவங்களோட ஒரு ஸ்டோரி. கிரிசல்டா பிளாங்கோ பீக்கில் இருந்தப்ப அவங்கள பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. ஏன்னா 200க்கு மேற்பட்ட கொலைகள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அஃபிஷியலாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அன்அஃபிஷியலாக இவங்க வந்து ஆயிரக்கணக்கான கொலைகளை வந்து ஈஸியாக பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் கிலோ கணக்கில் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக பண்ணுறது, கொண்டு வந்து இறக்குறது, பெரிய பெரிய ஆட்கள் வந்து சின்ன சின்ன இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அங்கே ட்ரக்ஸுக்கு ஆளானதில் வந்து இவங்களோட பங்கு முக்கியமானது. அது வந்து ஒரு பிளாக் பக்கம் அப்படின்ற மாதிரியே இவங்களோட காலங்களை வந்து சித்தரிப்பாங்க. ஸோ இப்படி தான் கிரிசல்டா பிளாங்கோ அப்படின்றவங்க வந்து பெரிய லெவலில் வந்து இருந்தாங்க. கிரிசல்டா பிளாங்கோ பற்றின ஒரு சீரிஸும் கிரிசல்டா அப்படின்ற பேரில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு. நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் அதில் மேஜராக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு மாசா ஒரு கேரக்டராக காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்கள பற்றின பல டாக்குமெண்ட்ரிஸும் இங்கே வந்து வந்திருக்கு. அதை பார்த்தாலுமே பயங்கரமாக இருக்கும். இப்படி ஒரு பொம்பளை எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஷாக் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இன்னொரு எபிசோட், இன்னொரு பயங்கரமான ஒரு கிரைம் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட்ல வந்து முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.